வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் ஒரு ஜாதி மதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கிறோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன நடக்குதுன்னா, அது கேட்கும் போது ஒரே ஃபன்னாக இருக்குது. நிஜமாகவே சும்மா இருக்கிறவங்கள நோண்டி சீண்டி பார்த்து அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு வேலையை தான் நம்ம ட்ரம்ப் சார் செய்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஜாதி பிரச்சனை மத பிரச்சனையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் வேர்ல்டு வைடில் பார்த்திங்கன்னா இங்கே கலர் பிரச்சனை போயிட்டுருக்கு. ப்ரௌன் பீப்புள்ஸ் பிளாக் பீப்புள்ஸ்க்கு ஒரு மரியாதையும் ஒயிட் பீப்புள்ஸ்க்கு ஒரு மரியாதையும், நான் வெள்ளைக்காரங்களை தான் சொல்கிறேன். அதாவது அமெரிக்காவில் ட்ரம்ப் அந்த மாதிரி தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுறாரு. அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரோட ஈகோவால் இப்போது பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு வைடில். பிரிக்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த 5 நாடுகள் தான் ரொம்ப முக்கியமான நாடுகள். உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க முக்கியமான கண்ட்ரிஸ். இவங்களுக்கு கீழே இன்னும் 10-12 கண்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரிக்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கிற 50% பாப்புலேஷனை உள்ளடக்கி இருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பிரிக்ஸ் எதனால் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ட்ரம்ப்போட ஈகோவால் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அமெரிக்கா தான் தன்னை தானே பெருமையாக நினச்சிக்கிட்டு எல்லாருமே எனக்கு கீழே தான் இருக்கணும், எல்லாரையுமே நான் அடிமைப்படுத்தணும், நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நினைக்கிறது ரொம்பவும் தவறான விஷயந்தான். அவர் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனில் ரஷ்யா செய்கிற போரை அவரால் தடுக்க முடியல. ரஷ்யாவுக்கு பின்னாடி யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அவர் எதிர்க்கிறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 50% டேக்ஸ் போட்டிருக்காரு. அது என்ன டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற திங்ஸை நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம்ல, அனுப்பும்போது அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அமெரிக்காக்குள்ளே போகிறதுக்கு சம் பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுவாங்க. இப்போது நம்ம இந்தியா முழுக்க எவ்வளோ பேர் அமெரிக்காவுக்கு அனுப்புகிற திங்ஸை வச்சு நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ ஐஃபோனாக இருக்கட்டும், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அமெரிக்காவுக்கு அனுப்பி தான் நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு வரோம். பின்னாடி பார்ப்போம் இந்த பிரிக்ஸ் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு, ட்ரம்ப்போட ஈகோ தான் என்ன அப்படின்றத பின்னாடி வர வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.